நாளென் செய்யும் இனிதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். சுமார் இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதோ பிரச்சனை பண்ணிடுவாரா, எதோ கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை, சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக
இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருந்தார். கும்பம் என்பது 3ஆம் இடம், உபஜயஸ்தானத்தில் இருந்தார். சனி பகவான் நல்லது செஞ்சது தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸ்தான பலம், அதாவது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ங்கிறது அஷ்டமம், 4 சந்திரனுக்கு 4 என்பது அந்த அஷ்டமத்த சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை தரும். வேலையில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், வருமானத்தில் தடை இருக்கும், கடன் காட்சிகள் அதிகமாகும், மன உளைச்சல் ஏற்படும், வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவினர்கள், நட்பு வட்டாரம், கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களிடமும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமா பாதகமா என்று பார்த்தால் இப்பொழுது பாதகமான சூழலில் இருக்கிறார். இது மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இந்த 2.5 வருஷமும் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும். இப்போது வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் பர்சனலாக, அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக செலவு இல்லை, இப்போ பார்த்தா தெரிஞ்சுப்புன்னு வண்டி பாதியில் நின்று போய் செலவு வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறேன். இதையும் தாண்டி நீங்கள் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க. அதையே ப்ரொஃபஷனலாக செய்வீங்க இல்லையா. வாகனத்தை 2 ஆட்டோ ஓடுதுங்க, எனக்கு ஒரு இது டாக்ஸி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை இயக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதி வழியில் போய் நின்று பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை, மன உளைச்சலும் ஏற்படும் இதனால் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகள் கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம் இல்லையா. பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கணும், படிப்பில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து படித்தா தான் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும். இப்போது ஒரு வீடோ கடைக்கண்ணியோ வாடகை விட்டுருக்கீங்கன்னு வைங்க, கடையில் ஷட்டரு போயிடுச்சு சார் மாற்றி கொடுங்க, இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு இப்போ சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம சரி பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி உங்களுக்கு 4ஆம் இடம் சுகத்தை தரக்கூடிய இடம். உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு இருந்து உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக எது ரொம்ப முக்கியமான செலவோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகி மன உளைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது 4ஆம் இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தான பலம். சரி, பார்வை பலம் என்னங்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். யார் நண்பன் யார் எதிரினே தெரியாது. அலுவலகத்தில் உங்கள் தோல் மேலே கை போட்டு உங்களுக்கே டீ காஃபி வாங்கி தருவார் கேன்டீனில் இட்டு போய். ஆனால் கடைசியில் பார்த்தா அவரே உங்களுக்கு வேட்டு வச்சுருப்பார், தெரியாது. அதுபோல் எதிரிகளால், மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பிதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்லணும். கடன் சுமைன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்திருக்காது. இதுக்கு மேலே படிப்படியாக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த கடனை சரியாக பே பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும் சமயத்தில் உங்களால் ரீபே பண்ண முடியாத, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களை அப்படி ஒரு கண்டிஷனுக்கு அழைச்சி போயிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மற்றபடி தேக ஆரோக்கியம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ, குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கும், அடிக்கடி இருக்கும், பார்த்துக்கங்க.
அடுத்தது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறான்னு சொன்னால் அப்போ தொழிலில் நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த மேலே மணிக்கே வேலை பார்க்க முடியாது. கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவாங்க. எங்கேப்பா ஆளை காணோம், இல்லை போயிருக்காரு ஒரு இடம், ஆஃபீஸ் வேலையாக போயிருக்காருன்னுவாங்க. கட்சியில் பார்த்தீங்க அதுபோல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ இன்னும் சரி வராது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னா உங்களுக்கே ஒரு டென்ஷன், பரபரப்பு இது கண்டிப்பாக வந்துடும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவர்களும் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு மூட்டு வந்துட முடியாது. இஷ்டப்படி சொந்த தொழில் இஷ்டத்துக்கு திறக்கலாம், இஷ்டத்துக்கு மூடலாமில்ல. இருந்தாலும் இல்லைங்க, அவரே 10 மணிக்கு போவார் காலையில். இப்போ அவர் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு. ராத்திரி 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துடுவார். 10 மணி ஆகுது வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பை சிந்தக்கூடிய நிலை. அப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். வேலையிலையும் டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு கண்டிப்பாக இருக்கும். சரி, புதுசாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க, கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது பதவிக்கு ஏற்ற, அதாவது படிப்புக்கு ஏற்ற பதவி இருக்காது, பதவிக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. முயற்சி பண்ணால் கூட ஏனோ தானோன்னு ஒரு கடமைக்கு கல் எடுக்கிற கதையாக தான் வரும். அதனால் உங்களுக்கு சரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நேரம் சரியில்லை, இதையாவது ஒத்துக்கிட்டு நம்ம ஏதோ குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் வாங்கி ஜீவனம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் போய் தான் ஆகணும். ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது ஒரு பக்கம் இருக்க, சனி பகவான் 10ஆம் பார்வையை ராசியை பார்ப்பார். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ ராசியை வேறு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் டென்ஷன், பரபரப்பு எல்லாமே இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். தேக ஆரோக்கியம் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம். ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இடம் கொடுக்காது. அதுவும் வயசானவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இப்படி பிரச்சனைகளை அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். சரி, இது 2.5 வருஷம் சனி பகவான் இந்த பலனை தரார். அப்போ அந்த 2.5 வருஷமும் மற்ற கிரகங்கள் இருக்குல்ல, குரு இருக்கா, ராகு கேது இருக்குது, அதனுடைய நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி 7ஆம் இடத்துல போயிடுறார். சூப்பர். இன்னும் குரு பார்வை இன்னும் அதை விட சூப்பர். 11ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. தன வரவு, பொருள் வரவு, நினைச்சதை சாதிக்க முடியும். திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் ஏற்படும் சொல்லலாம். அடுத்த ஆண்டு, ஏன்னா நம்ம 2.5 வருஷம் இல்லை சனி பகவான், அப்போ அடுத்தது குரு கடகத்துக்கு வந்தால் உச்சம் அடைகிறார். அப்போ பார்வை இன்னும் பிரமாதம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு நிலை. குரு பார்வை வேறு சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் உச்சமடைவது சிறப்பு. சரி, இந்த ராகு கேது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு உங்களுக்கு கும்பத்துக்கு வராது. கும்பம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடம் சூப்பருங்க. ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துல இருக்கணும். சஞ்சாரம் செஞ்சு பலனை தருதுன்னா கோச்சார ரீதியாக அற்புதமான பலனை தரும். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 5000 ரூபாய் வரும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார் என்று சொல்லலாம். தொழில்துறையில், உத்தியோகத்துறையில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நீங்கள் அதான் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். நீ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபமிட்டு வாருங்கள். ஆனால் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்கிறதால சனி உங்களை பாதிப்புக்குள் ஆளாக்கும் என்று சொன்னாலும் குருவும் ராகுவும் உங்களை உயர்த்தி விடும். அப்போது உங்களுக்கு பெருசாக சனி பயிற்சியால் ஒரு சனி பகவான் பாதிப்பு தருவார் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குரு பகவானும் ராகு பகவானும் உங்களை உயர்த்தி
விடக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கிறது. இந்த 9ல் கேது இருக்குது. இப்போ 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் போவீங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தை வழி உறவினர்கள், அதாவது பங்காளிகள்லாம் உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி தனுசுக்கு சாதகம் இல்லைதான் என்றாலும் மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்களான குருவும் ராகு கேதுக்களும் சாதகமான நிலையில் இருப்பதால் பயம் வேண்டாம். உங்களை பொறுத்தவரையிலையும் நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாக மாட்டீர்கள். மற்ற கிரகங்கள் மிக ராகுவும் குருவும் அற்புதமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாதிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.